கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிதி நிறுவன அலுவலகத்தை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் மக்கள் முற்றுகையிட்டனர். உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஹேமலதா என்பவர் 2019ஆம் ஆண்டு தனியார் பைனான்ஸ் நிறுவனம் மூலம் மாத தவணை முறையில் செல்போன் ஒன்றை வாங்கியிருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் அவர் சரியாக பணத்தை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஹேமலதாவை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் தான் காவல் உதவி ஆய்வாளர் என்றும் மாத தவணை செலுத்தாதது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் புகார் அளித்திருப்பதால் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து தனது தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் ஹேமலதா தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட எண்ணை சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டபோது அவரிடமும் அந்த பெண் மிரட்டும் தொனியில் பேசியிருக்கிறார். இறுதியில் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த பெண் ஊழியர் தன்னை காவல் துணை ஆய்வாளர் என பொய் கூறி பணம் கேட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவன அலுவலகத்தை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது சிலர் அத்துமீறி நுழைந்து அலுவலகத்தை அடித்து உதைத்தனர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வெளியேற்றினர். சரி, இது எனக்கு ஒரு சந்தேகம், இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்குமா அப்படின்ற மாதிரி விசாரிச்சாக்கா இது போலியான ஒரு நிறுவனத்தின் மூலிமா அவங்களாம் பேசி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட டார்ச்சர் பண்ணி அவங்கள இதை மாதிரி இருக்கிறதுனால என்னன்னா அவங்க மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணிக்கிற இடத்துல தள்ளப்படுறாங்கன்ற. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.